பிஆர்பி அப்படிங்கிறது வந்து ஒரு வரப்பிரசாதம். எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழங்காலில் ஒரு சாதாரண கிழிதல், ஒரு மெனிஸ்கல் டேரில் ஒரு சின்ன கிழிதல், ஸ்மால் டேர், ரேடியல் டேர், சின்ன ஹரிசாண்டல் டேர், இதெல்லாம் பிஆர்பி ஒரு வரப்பிரசாதம். முழங்கால் மூட்டு தேய்மானத்தை பொறுத்தளவுக்கு ஆரம்ப நிலையில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 நம்ம சொல்கிறோம். இதில் வந்து பிஆர்பி ஒரு வரப்பிரசாதம். அதே மாதிரி தோள்பட்டை ஜவ்வு கிழிதலில் கிரேட் 1 கிரேட் 2 டேர் அப்படின்னா அந்த கிழிதலே தெரியாது. இதற்கு வந்து பிஆர்பி ஒரு வரப்பிரசாதம். கிரேட் 3 டேர் அப்படின்னா முழுவதுமாக கிழிந்தது, ஒரு லேபரல் டேராக இருக்கட்டும், தோள்பட்டை ஜவ்வு ரொட்டேட்டர் கஃபாக இருக்கட்டும், முழுவதுமாக கிழிந்து நகர்ந்திருந்தால் அதற்கு பிஆர்பி கண்டிப்பாக வேலை செய்யாது. இப்போ அந்த பிஆர்பியில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. நீங்கள் பிஆர்பி போட்டால் நல்லாகுன்னு சொல்கிறீங்க, அப்போ பிஆர்பி போட்டுக்கலாமான்னு கேட்குறீங்க. எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கிழிந்து நகர்ந்த ஜவ்வு, முழுசாக கிழிந்து ஏசிஎல் கம்ப்ளீட் டேர், பக்கெட் ஹேண்டில் டேர் மீடியல் மெனிஸ்கஸ், ரொட்டேட்டர் கஃப் கிழிந்து உள்ளே போனது, தோள்பட்ட மூட்டை அடிக்கடி விலகிறது, கையை மேலே தூக்க முடியாது இருக்கிற ஃப்ரோசன் ஷோல்டர், இதற்கெல்லாம் பிஆர்பி கண்டிப்பாக அறிவியல் பூர்வமான உண்மை என்னவென்றால் வேலை செய்யாது, பிரயோஜனம் இருக்காது, தீர்வு கிடைக்காது. வேணால் தற்காலிக ஒரு வழி குறையலாம். அதற்கு பண்ணி பிஆர்பி பண்ணுவதால் அறிவியல் பூர்வமாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தேவையில்லாத விரயம் வேண்டாம். சிறந்த சிகிச்சை முறைகள், நுண்துளை சிகிச்சைகள் இருக்கிறது. பிஆர்பி போட்டால் உங்களுக்கு ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும்னு நினைக்கிறீங்களா? அதே அளவுக்கு நுண்துளை சிகிச்சை செய்தினாலும் ஓரிரு நாளில் அந்த வலி குறைந்து ஓரிரு மாதங்களில் கம்ப்ளீட்டாக நீங்கள் பழையபடி நார்மல் ஆகலாம். ஸோ தொழில்நுட்ப மாற்றங்கள் மருத்துவத்துறையில் ஏற்பட்டது மகத்தானது. அதை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ பிஆர்பி என்பது வரப்பிரசாதம். முறையான கிழிதலுக்கு உபயோகப்படுத்தும் பொழுது, அதிகமாக கிழிதல் ஏற்படும் பொழுது, முழங்காலிலோ தோள்பட்டையிலோ ஏற்படும் பொழுது அதற்கு நுண்துளை சிகிச்சை தான் சிறந்த வைத்தியமாகும். ஸோ அந்த பிஆர்பி பற்றி ஒரு தெளிவான புரிதலை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதற்கு பொதுவாக ஒரு டைம் போட்டு 2 டைம் போட்டு 3 டைம் போட்டு சரியாயிரும் அப்படின்னு தவறுதலாக ஒரு வைத்தியத்தை செய்ய வேண்டாம். இது ஒரு மருத்துவரின் ஆழ்ந்த வருத்தத்துடன் கூடிய உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கருத்து. ஸோ பிஆர்பி அப்படின்னா சிம்பிளாக இருந்தால் அதை சரி பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது, பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் பொழுது, ஜவ்வு கிழிதலோ மூட்டு விலகுதலோ இல்லை மூட்டு தேய்மானமோ அதிகமாகும் பொழுது அதற்கு முறையான நுண்துளை சிகிச்சைகளோ ரோபோட்டிக் முறையான மூட்டு மாற்று சிகிச்சைகளோ தான் சிறந்த வைத்தியமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.